இந்த இதில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் இதில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். கிளம்பிட்டேன். இவ்வளோ பெரிய பேக்யா? இதை தான் எடுத்துகிட்டு வரேன். ஏன் அப்புறம் இவ்வளோ பெருசு? இது ரொம்ப வந்து டேமேஜாக இருக்குது. அதனால் இது வீட்டில் தான் இனிமேல் கிடக்கும். இதை தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விளாக்னால் ஒரு சின்ன ஷாப்பிங் தான். அதாவது வந்து மயிலாடுதுறை தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேன். அது என்னென்னா வர செவ்வாய்க்கிழமை, இப்போ வர செவ்வாய்க்கிழமை வந்து வைத்தீஸ்வரர் கோயில், அதாவது என்னோடய ஊர் கீழத்தெரு இருக்குது. கீழத்தெருன்னா அதுவும் ஒரு ஊர் தான். அங்கே ஒரு மாரியம்மன் கோயிலில் வந்து வருஷம் வந்து நாங்கள் போய் அங்கே தான் திருவிழாவை செலிப்ரேட் பண்ணுவோம். அதாவது நான் இதோட 5-6 வருஷம் பால்குடம் எடுத்துட்டேன். இந்த வருஷமும் என் கணவர் வந்து, நீங்கள் ஒரு வருஷம் தானே எடுத்திருக்கீங்க? ஆமாம், அவங்க வந்து ஒரு வருஷம் தான் எடுத்திருக்காங்க. இந்த வருஷமும் அவங்க எடுக்க போகிறாங்களா, நானும் எடுக்க போகிறேன். பசங்களாம் எடுக்கிறாங்களா என்னான்னு தெரியல, பார்ப்போம். அப்படியே அதுக்கான ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் கோயில் திருவிழாவும் வருதா, அதுக்கும் தீமிதிக்கு எனக்கு புடவை எடுக்கணும். ஏன்னா இன்னும் ஒரு சித்திரை 15 சொன்னா, இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது போல் இருக்குல்ல. அதான் ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்கு ப்ளவுஸ்லாம் வேறு தைக்கணும். அப்புறம் டைம் இருக்காது. அதனால தான் இப்போயே போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடும். சுடியும் எடுக்கலான் இருக்கேன். ஏன்னா இங்கே நம்ம ஊருக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து சுடி போட்டுக்கிட்டு தான், அது ரொம்ப சுத்தாக இருக்கும். அதை உங்களுக்கு நான் பிளாகாகவே ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சுற்றி வரணும், அது ரொம்ப தூரம். புடவெலாம் கட்டிக்கிட்டு அவ்வளோ தூரம் பால் குடத்தை வச்சுட்டு சுற்ற முடியாது. அதனால் சுடி தான் எடுக்க போகிறேன். அப்படியே லைட்டாக அப்படியே உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ வாங்க, இப்போ ஸ்ட்ரைட்டாக கிளம்பி போய் மாயாரத்தில் போய், அதாவது மயிலாடுதுறை போய் கடையில் வந்து மீட் பண்ணலாம். நான் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கை வந்து யாரோ கேட்டிருந்தீங்க, அது நான் சரியாக இது பண்ணலை. இது வந்து 100 ரூபா, அதாவது மாயாரத்தில் முழுக்கு கடை போடுவாங்கள்ல, அங்கே வந்து 100 ரூபாய்க்கு எடுத்தோம். எப்படி ரிச்சாக இருக்கு. இது ரோட் கடையில் எடுத்தது 150. ரிச்சா இல்லை. இந்த பேக் வந்து, இந்த பேக்கோட ரேட் 100 ரூபா. நல்லா இருக்குது. ஆனால் இப்படி சும்மா மாட்டிக்க ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக இந்த நெயில் பாலிஷை போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே சொட்டையாக இருக்குது. இல்லை லைட்டாக அப்படியே போட்டுட்டு அப்படியே அங்கே போய் நம்ம பார்க்கலாம். இது நல்லா தானே இருக்கு. இதுவும் நல்லா தானே இருக்கு. இது எடுத்துக்கவா, அதை எடுத்துக்கவா? இந்த மாதிரி புடவை தான் தீக்குழியில் ஓடும்போது கொஞ்சம் சுருட்டி வாரிக்கிட்டு ஓட முடியும். அதனால் காட்டன் சாரீ தான் நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். இது என்ன காட்டனா வாயில்? இது காட்டன், நல்லா பியூர் காட்டன். இங்கே நல்லா தானே இருக்கு. நம்மளுக்குன்னா மேலே வச்சு பார்த்துலாம், சாமிக்கெல்லாம் வைக்கக்கூடாது. நல்லா இருக்குல்ல? இதை எடுத்துக்குமா? இது வந்து மாரியம்மன் கோயில் சாமிக்கு. சரி, நம்ம ஊர். ஆமாம், இது வந்து வருஷம் எடுத்து கொடுக்கறது உண்டு எப்போதுமே. அதனால் ஒரு புடவை. இன்னும் வந்து காளி பேச்சியம்மன், அதுக்கு வந்து பிளாக் கலர் எங்களுக்கு கிடைக்கல. அதை எடுங்கக்கா, அந்த பிளாக் எடுங்களேன். அப்பா நல்ல கலர் பிளாக்கு இருக்கா? சரி, இதை வச்சுருப்பாங்க, பார்த்துட்டு வந்து எடுத்துக்குமா? இதையும் அதையும் கொடுங்க. அப்படி அங்கே இல்லைன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போமா அவ்வளோதான், சாமி பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு. எடுத்தாச்சு, சாமிக்கு தான். அதை எடுத்தாச்சு. முன்னாடி ஒன்று எடுப்போம், அந்த கலரில் இல்லையா, இது அதில் தான் இருக்குது கருப்பு. சரி, நாங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கிறோம். சரி, போயிட்டு வரேன். சரி தானே, நல்லா தான் இருக்கு பாரு. நல்லா இல்லை? குட்டிமாவுக்கு காட்டன் கவுன் மாதிரி எடுத்துக்குமா? அதான் நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு வந்து காட்டன் கவுன் தான் கரெக்டாக இருக்கும். மற்றபடி கசமசான்னு போட்டால் வந்து வெய்ய நேரத்துக்கு அதுவும் குத்துதுங்கிறதுக்கு நம்மளுக்கு டென்ஷன் ஏறிடும். இது அங்கே தான் இருக்கும். இல்லை அங்கே இருக்கும். இது காட்டன் கவுன் காட்டுங்க.
ரொம்ப குட்டியாக இருக்குது. ஐயோ அது போடாது. அது வந்து நான் இதாக பெற்று வச்சுட்டு அதெல்லாம் இப்படி போடாது. இது இந்த சைஸ்லலாம் எடுத்தால் கண்டிப்பாக பாப்பா போடவே போடாது. என்னம்மா குட்டியாக இருக்குது, இதுக்கு பேண்ட் எங்கம்மான்னு கேட்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் காட்டுங்க. 9 வயசு 11 வயசுக்கு போடுறது. 11 வயசா? 32 சைஸ். ஷார்ட் ஃப்ராக் முட்டி வரையும் தான் இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம குட்டிமா என் பொண்ணுக்கு வந்து இந்த கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ரிஸ்டிகாவுக்கு ஒன்று எடுக்கணும். நம்ம குழந்தையா இருக்கும் போது இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நினச்சிருக்காது. எங்கள் அம்மா எடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம காவியாவுக்கு. இப்போ வந்து நம்ம என்னோட செக்ஷன், அதாவது சுடி செக்ஷனுக்கு நான் அதிகபட்சம் எடுத்தால் இங்கே ஃப்ரண்ட்டில் எடுப்பேன், இல்லைனா அங்கே லாஸ்ட்டில் எடுப்பேன். எல் சைஸ் தான், அதனால் முன்னாடி எவ்வளோ தெரியுமா எக்ஸல் இருந்தேன். நீங்கள் கூட நிறைய பேர் கேட்டிங்களே, அது டார்க் க்ரீனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிங்க்கு, டார்க் பிங்க்கு கலரு சுடிலாம் வந்து இங்கே எடுத்தது தான். இந்த மாதிரிலாம் வேணாம், இந்த மாதிரி வேணாம். லவ் ஸ்டோரியிலலாம் கூட போட்டிருப்பேன்னா அதெல்லாம் இங்கே எடுத்தது தான். அப்படி தான் தெரியும். இந்த எடுத்துக்குவாங்க, அதை எடுங்களேன், அந்த க்ரீன் எடுங்க. டோருக்கு பாருங்க, மேலே. இதான் எனக்கு ஃபைனலாக எடுத்துக்கிட்டேன். ராஜஸ்தானியா? சரி, அதான் நான் குஜராத் போக போனேன். சரி, இதே இது கொடுத்துருங்க. ப்ளவுஸ்லாம் செமையாக இருக்குங்க. இது ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுங்க. நான் குவாலிட்டி செமையாக இருக்கும், ஸ்டிச்சிங்கும் நல்லாயிருக்கும். இது 300 நல்லாயிருக்கும். நம்ம இது நெக்கும் வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான், ரொம்ப மேலெலாம் இருக்காது. ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு இது வேணாம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எடுத்து வச்சுருங்க. இல்லைன்னா இல்லை காமிக்கணும்ல, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி பாபா, பில் போடும். 2000 years later. ஏன் பத்தாது? அவ்வளோதான்ப்பா. பர்ச்சேசிங்லாம் ஓரளவுக்கு ஏதோ முடிஞ்சுது. ஏதாவது டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு ஒடியாந்துட்டேன். ரொம்ப வெயில் எங்களால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. சரி, வந்து சமைச்சு வச்சுட்டு தான் போனேன். அது அப்படியே அப்படியே பிச்சு பிடுங்கி போட்டுட்டு உக்காந்தாச்சு. எடுத்ததை காமிக்கணும் இல்லையா? பாதி ட்ரெஸ்ஸை வந்து நான் அங்கேயே காமிச்சிருப்பேன். இருந்தாலும் என்ன எவ்வளோ அப்படின்னு ஒரு தடவை சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து நான் முக்கியமான ஒரு விஷயமும் சொல்ல போகிறேன். அது வந்து அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இன்னொரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். அதையும் என்ன, இதெல்லாம் ஒரு வீடியோவா, இதை வந்து நீ வந்து உங்கள் பெருமையை பீத்துறீங்க, ட்ரெஸ் எடுக்க போகிறது அப்படி இப்படின்னு அதெல்லாம் காமிக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சில பேர் கேட்கக்கூடும். அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம சர்க்கிளில் என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அதை வந்து ஒரு விளாகாக உங்கள் கூட என்னோடய ஃப்ரெண்டாக இல்லை எப்படி சொல்கிறது என்னோடய ரிலேஷனாக அதை தான் உங்கள்கிட்ட இது வரைக்குமே நான் பகிர்ந்துக்கிட்டு வரேன். அது போல் தான் சரி இதையும் ஒரு ட்ரெஸ் இருக்க போகிறத உங்கள்கிட்ட காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் போட்டேன். மற்றபடி வேறு என்னோடய பெருமையை பித்திக்கிறதுக்கு ரொம்ப அந்தளவுக்குலாம் இல்லை, சரியா? அதனால் என்னோடய தோழி தோழர்களாக தான் உங்களை பார்த்து நான் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்னோடய ட்ரெஸ் தான் வருது. ட்ரெஸ் ஒன்றுனா காட்டுறேன். ஏன்னா என்ன எல்லாம் பிச்சு பிடுங்கிட்டு விடுது. இது வந்து பேண்ட்டு. நான் அதான் அங்கேயே காமிச்சேன்னே.
இதை நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, இதை நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் கோயிலில் பால் குடத்துக்கு தான் நான் சுடி எடுக்கலான்னு போனேன். இது வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு இன்னொன்று க்ரீன் கலர் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், அதை தான் செலக்ட் பண்ணேன். சார் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து நல்லாயிருக்கு, நீ வந்து கொஞ்சம் ஒல்லியாக தெரியுவ, இதை எடுத்துக்கோ அப்படின்னு ரொம்ப வலிக்கட்டாயமாக எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. உண்மையாக எனக்கும் பிடிச்சிருந்துச்சு தான். இதில் வந்து கொஞ்சம் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்களேன். லாங் சுடியில் வந்து அம்பர்லா கட்டிங்கில் போட்டிங்கன்னா இங்கே வந்து கட்டு இல்லாமல் இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து இப்படி கட்டு இல்லாமல் இருக்கும், அதாவது ஸ்ட்ரைட் கட்டாகவே இருக்கும், தெரியுதாங்க? இப்படி ஸ்ட்ரைட் கட்டாக ஒரே கட்டாக இப்படி எடுத்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் லீனாக தெரியும். இப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா குண்டு பூசணிக்காய் மாதிரி பஸ்கு பஸ்குன்னு தெரியும். நான் முக்கால்வாசி இந்த மாதிரி டாப்பை தான் தேடுவேன், ஒரே ஸ்ட்ரைட் கட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இடுப்பு கொஞ்சம் வந்து உடுக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் இதாக தெரியும். அதனால் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே கட்டாக ஸ்ட்ரைட் கட்டாக காட்டுங்க அம்பர்லாவில் அப்படின்னா எடுத்து போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த கடைக்கு போனேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் கடையை மட்டும்தான் காமிச்சிருப்பேன். நிறைய பேரும் கேட்டிருக்கீங்க, நான் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கேன். மயிலாடுதுறையில் உள்ள சீமாட்டிக்கு தான் போனேன். அங்கே தான் எப்போதுமே நான் சின்ன பிள்ளையிலேருந்து ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த கடையில் மட்டும்தான் நான் எடுப்பேன். அதுக்குன்னு வந்து ப்ரமோஷன் ஆயிலக்கா அப்படின்லாம் கேட்டாதீங்க, உண்மையாக அப்படிலாம் கிடையாது. ஒரு கடையில் துணி நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? மாயாத்தில் இருக்கிறவங்க, அதாவது மயிலாடுதுறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் அதில் தான் எடுப்பேன், பார்த்துக்கோங்க. அதனால் ப்ரமோஷன்லாம் இல்லை, சீரியஸாக இல்லை. இதுதான், இது ஒரு டாப் எடுத்து கொடுத்தாங்க. இதோட ரேட்டு வந்து 1200 ரூபா. ஆனால் கிளாத் வந்து இந்த பூனம் கிளாத் மாதிரி இருக்கும்ல, இதை வந்து நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஷார்ட்ஸில் தான் காட்ட முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். இதிலே வளவலன்னு காட்டாமல் அடுத்தது வந்து இதெல்லாம் அப்புறமா காட்டுறேன். அதுக்கான ஷால் இது தான். ஷாலும் நல்லா லென்த்தாக இருந்துச்சு. அடுத்தது இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்களே கிண்டல் பண்ணியிருப்பாங்க, நீ ராஜஸ்தானி பொண்ணா இதெல்லாம் எடுக்கிற அப்படின்னு. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், போடணுன்னு ஆசை. அதுவும் இந்த பெல்ட் வச்ச மாதிரிலாம் இப்போ போட்டுக்கிறாங்க. நான் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கூட இல்லை, இந்த மாதிரி போட்டுக்கணுன்னு இதை எடுத்திருக்கேன். இது கை வந்து ஸ்டிச் பண்ணணும். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் அங்கேயே எடுத்து காமிச்சிருப்பேன். இந்த மிரர் ஒர்க் வச்சு எனக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து இதுதான் பாப்பாவோடது, இதை காமிச்சிருப்பேன். இதனால் அது வேணாம். இதுவும் வந்து பாப்பாவுக்கு தான். இது ஏன்னா கோயிலில் வந்து பால் குடம் எடுக்கிறோம் இல்லையா, அதனால் பாப்பாவுக்காக எடுத்தேன். ஒரு மஞ்சள் கலராக இருக்கட்டுமே அப்படின்னு பஃப் ஹேண்டில். எல்லாம் உங்கள்கிட்ட அங்கே காமிச்சதே தான். இது வந்து இன்னொரு குட்டி பாப்பா இருக்கும்ல, ரிஸ்டிகான்னு சொல்லுவேண்ணே. இன்னொன்று நான் வந்து நான் என் பசங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா அதை தனியாக நான் என்றைக்குமே எடுத்ததே கிடையாது. அப்படி தனியாக எடுக்கணுன்னா பர்த்டேக்கு வந்ததுன்னா பசங்களுக்கு எடுப்பேன், பாப்பாவுக்கு வந்ததுன்னா பாப்பாவுக்கு, தம்பிக்கு வந்ததுன்னா தம்பிக்கு, அப்படி தனியாக எடுப்பேன். மற்றபடி வந்து ட்ரெஸ்ஸுன்னு ஒரு பொதுவாக எடுக்கணும் அப்படின்னா வீட்டில் உள்ள 5 குழந்தைகளுக்குமே நான் பொதுவாக ஆளுக்கு ஒன்று அப்படின்னு எடுத்து கொடுத்துருவேன். இது வந்து ரிஸ்டிகா நம்ம பாப்பாவுக்கு, இன்னொரு பாப்பாவுக்கு. இதோட ரேட் வந்து 620. இதே தான், சேம் ரேட்டு. இதுவும் அப்படி தான். கிளாத்து வெயிலுக்கு பசங்களுக்கு இப்படி நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம காவியா மேடத்துக்கு, அவங்களுக்கு வந்து ரெஃப்யூஸ் ட்ரெஸ் வந்து அவ்வளோவுக்கா இல்லை, சுடி அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு தெரியுதா, அதனால் அவங்களுக்கு மட்டும் நான் 2 எடுத்துட்டேன். இதுக்கு வந்து குட்டியாக இருந்ததுன்னா அப்படி ஒரு ஒயிட் கலர் லெகின் போட்டால் நல்லாயிருக்கும்ல, அப்படி போட்டுக்கலாம். இது ஒன்று. அப்புறம் வந்து இந்த ஃபேண்டா கலர், இது ஃபேண்டா தானேங்க? ஆமாம், இது ஃபேண்டா கலர். எனக்கு இந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அப்புறம் 2 கலர் நான் தான் செலக்ட் பண்ணேன். இல்லை, நான் தான் செலக்ட் பண்ணேன். இது வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. கிளாத்துமே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து நான் தீமிதிக்காக எடுத்தது. நான் வந்து க்ரீன் கலரு, எல்லோ கலரில் மேக்ஸிமம் நான் தேடலை, ஏன்னா எல்லோ வந்து ரொம்ப இதாக இருக்கும்ட்டு எல்லோவில் நான் எடுக்கலை. இந்த டார்க் க்ரீன் இருந்ததான்னு பார்த்தேன், அந்த டார்க் க்ரீன் இல்லை, மயில் கலரு அப்புறம் ப்ளூ கலரு இப்படி தான் இருந்துச்சா, அதனால் சரி மெரூன்லேயே எடுத்துக்குமே
அப்படின்ட்டு மெரூனில் எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று நான் வந்து மாவிளக்குலாம் போடுவோம்ல, அப்போ வந்து எப்போதுமே saree எடுப்போம். ஆனால் இந்த தடவை வந்து நான் வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு ஒரே ஒன்று போதுங்க அப்படின்ட்டு. ஏன்னா சாரு 2 சுடி வாங்கி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம புடவை பக்கலாம் போனால் அங்கேயே என்னை செருப்பு குட்டி அடிச்சிருவாங்கன்ட்டு தான் வேணாங்க, எனக்கு ஒரு புடவையே போதும் அப்படின்ட்டு. இது வந்து 400 ரூபா, நல்ல பியூர் காட்டன். 400 ரூபா இல்லை, 500 ரூபா. நல்லாயிருக்கும் கிளாத்து. அப்படியே ஒரு நினச்சி நான் போட்டுருவேன். அடுத்தது கோயிலுக்கு போகும்போது கட்டிட்டு போனால் நல்ல உடம்போட சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து ப்ளவுஸ் மட்டும் அப்படியே தைக்கணும். இந்த புடவை வந்து பேச்சி அம்மனுக்கு. இது இல்லை அப்படின்ட்டு தான் நான் லூசுத்தனமாக போய் அந்த புடவையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து இந்த புடவை எங்களுக்கு கிடச்சிருச்சா, அதனால் இதையே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறமா தீக்குழியில் இறங்கி அந்த சாமியை நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த சாமியை பார்த்துட்டே கண்ணை மூடிட்டே அப்படியே இறங்கி வரும்போது ஐயோ எனக்கு இப்போ உடம்புலாம் சிலுக்குது. அதுக்காக இவ்வளோ ஒரு அழகான ஒரு கலராக நான் எடுத்தேன். இது நல்லா இருக்கா எப்படி அப்படின்ட்டு சொல்லுங்கள். இதோட ரேட்லாம் நான் சொல்ல மாட்டேன். தெய்வத்துக்கு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ரேட்லாம் பார்க்கக்கூடாது. அதனால் வந்து நான் இதோட ரேட்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இந்த கலர் எடுத்தேன். இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. இதை கட்டி சாமியை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிளாகில் பார்ப்பீங்க. இது 2 பை முடிஞ்சிருச்சா? பசங்களுக்கெலாம் எடுக்கலை. ஏன்னா பசங்களுக்கெலாம் அவனுங்க என்ன ஒரு ட்ராயரு பனியன் இன்னர் வேர்ஸ் தான் எடுக்கணும். அதனால் இங்கே லோக்கல்லே நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலே எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. பொம்பளை பசங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். பெரிய சாருக்கும் எடுக்கலை. அதுக்கப்புறமா ஒரு 5 வருடங்கள் கழித்து நான் வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். ஆனால் என்னோட அந்த க்ரீன் கலர் காலையில் பார்த்துருப்பீங்களே, அந்த க்ரீன் கலர் பேகு வந்து நான் மறக்கவே முடியாது. அது வந்து எனக்கு ரொம்ப ராசியான பேகு. அதனால் நான் வச்சுப்பேன். ஆனால் அதை இது வந்து கொஞ்சம் லாங்லலாம் எங்கேயாவது போகும்போது இதை எடுத்துகிட்டு போவேன். இது எப்படி இருக்குது? ஆனால் எப்போதுமே நான் பேகு கொஞ்சம் பெருசாக தான் வாங்குவேன். இந்த தடவை கொஞ்சம் சின்னதாக வாங்கியிருக்கேன். 3 ஜிப்லாம் இருக்கா மாதிரி. இது கொஞ்சம் ஆனால் ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த பர்ஸு சாருக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு எதுவும் வாங்கலை, முடிஞ்சிருச்சு. அப்புறமா வந்து இந்த saree வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்த புடவை இது. இதோட ரேட்டு வந்து 500ன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து நான் என்ன ப்ளவுஸே தைக்கல. ஏற்கனவே என்கிட்ட இருந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை வச்சு தான் நான் இதை வேர் பண்ணியிருப்பேன். அதனால் இதையே வந்து நான் கோயிலுக்கு இந்த தடவை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இதுக்குன்னு ப்ளவுஸ் தைக்கல. ப்ளவுஸை தைச்சி கோயிலுக்கு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு வேறு எதுவும் புடவைலாம் வேணாங்க அப்படின்ட்டு பெருந்தன்மையாக நான் விட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது வந்து நம்ம போத்திக்கால் இருக்குல்ல, அதில் ஷீட் போட்டிருந்தோம்ல, அந்த ஷீட்டை வந்து பிரிச்சுட்டு அதை வந்து சுவர் வச்சு கட்ட போகிறோம். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி கட்ட போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு அடுத்த வர விளாகில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த விளாகில் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. டாடா.